தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் இலங்கையர்களும் தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். புலம்பெயர் இலங்கையருக்கு வாக்குரிமையை பெற்றுக் கொடுக்க நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செயற்பட்டோம். ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது. அந்த வகையில் வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்படும் என தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட 14 புதிய செக்-இன் கவுண்டர்கள் பரீட்சார்த்த அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வசதி 1 மாத காலத்திற்குள் நிறுவப்பட்டுள்ளது என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவித்துள்ளது. இது இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் மற்றும் முக்கிய தொழில்துறை கூட்டாளர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்கு ஒரு சான்றாக இது உருவாக்கப்பட்டுள்ளது என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் குறிப்பிட்டுள்ளது. குளிர்காலத்தில் கட்டுநாயக்க விமான நிலையம் வழியாக பயணிக்கும் பயணிகளுக்கு சீரான விமான நிலைய செயல்பாடுகளையும் தொந்தரவு இல்லாத வசதியையும் உறுதி செய்வதே முக்கிய நோக்கமாகும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவிக்கின்றன. பொதுச்சேவையின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இறக்குமதி செய்யப்படவுள்ள முன்மொழியப்பட்ட வாகன இருப்பு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் வழங்கப்படாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டின் மூலம் முன்மொழியப்பட்ட 1775 வாகனங்களை யாருக்கு வழங்குவது என்பது குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சரவையின் முடிவை அறிவிக்க நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தனது பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டது போல பொது சேவையின் வளர்ச்சி நடவடிக்கைகளை தொடர தற்போதைய போக்குவரத்து சிரமங்களை சமாளிக்க இந்த வாகனங்களை வாங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று அமைச்சர் விளக்கினார். புனித யாத்திரைகளுக்காக அல்லது விடுமுறைக்காக பயணம் செல்லும் போது பொதுமக்கள் தமது தற்போதைய இருப்பிடத்தை வெளிப்படுத்தும் சுய படங்களையோ அல்லது புகைப்படங்களையோ சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறான பதிவுகள் மூலம் குடும்பங்கள் வெளியூர் சென்றிருக்கும் போது வீடுகளை கண்காணிக்கும் குற்றவாளிகளுக்கோ அல்லது சாத்தியமான தனிநபர்களுக்கோ பெறுமதிமிக்க தகவல் வெளிப்படலாம் என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் FU ஒட்லர் எச்சரித்தார். பயணங்களுக்காக குறிப்பாக பாடசாலை சிறார்களை ஏற்றிச் செல்லும் போது வாகனங்கள் மற்றும் சாரதிகளை தேர்ந்தெடுப்பதில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் மேலும் அறிவுறுத்தினார். வடமாகாணத்தில் இன்று காலை முதல் 24 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட அரசு தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் வெளியேற்றும் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்த வேண்டும் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தரணியை அடையாளம் காணும் அணிவகுப்பு நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற போது அவரை அடையாளம் காணப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். செவ்வந்தி பாணியில் மட்டக்களப்பில் செயற்பட்டு வந்த போலி ஆண் சட்டத்தரணியொருவரை கடந்த சனிக்கிழமை ஓந்தாச்சி மடம் பிரதேசத்தில் வைத்து கைது செய்தனர். யாழ்ப்பாண உலக விளையாட்டரங்கை 170 மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீட்டு செலவில் வசதிகளுடன் நிர்மாணிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீண்டகால சமூக பிரச்சினைகள் மற்றும் சவால்களின் பின்னர் மேல்நிலைக்கு திரும்பி வருகின்ற வடக்கு மாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானது என கண்டறியப்பட்டுள்ளது. அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டுக் கழகங்களிலும் மேசைப்பந்து, டென்னிஸ், பூப்பந்து, வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உலக விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உலக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது.
தப்புத்தேகம போலீஸ் பிரிவின் யாயா 4 பேருந்து நிலைய சந்திப்பில் இருந்து 5வது மைல்கல் வீதிக்கு செல்லும் வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. டிராக்டர் வாகனம் சாலையை விட்டு விலகி கவிழ்ந்து இந்த விபத்தில் டிராக்டர் வாகனத்தின் ஓட்டுநர் காயமடைந்து சிகிச்சைக்காக ராஜாங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர் ராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சுகாதார சிற்றூழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பொறியியலாளரது கட்டுப்பாட்டில் இருந்து தம்மை விடுவித்து பிராந்திய சுகாதார சேவை அதிகாரியின் கீழ் செயற்பட அனுமதிக்குமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஊழியர்களது நிரந்தர நியமனம், இடமாற்றம், உளவு இயந்திர ஒப்பந்தங்கள் மூலம் வகை தெறியப்படும் திண்ம கழிவுகள், பிரித்தாள்கையில் இருக்கும் குழப்பங்கள் உள்ளிட்ட சில நடைமுறை பிரச்சினைகளுக்கு தீர்வு மற்றும் கண்காணிப்பாளர்களது இடமாற்றம் உள்ளிட்ட விடயங்களை முன்னிறுத்தி ஊழியர்கள் மேற்படி போராட்டம் முன்னெடுத்தனர். இந்த நிலையில் இவர்களது பிரச்சினைக்கு தீர்வை வழங்க மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இளம் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது தாய்மாமன் நேற்றைய தினம் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இருபாலை கோப்பாய் கிழக்கு என்ற முகவரியைச் சேர்ந்த பிரதீப் நிவேதா என்ற யுவதியே இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். ஆரம்பகட்ட மரண விசாரணைகளின் போது குறித்த யுவதிக்கு ஆஸ்துமா வியாதி இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்தனர். யுவதியின் சடலம் மீது உடற்குற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரின் உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல் நடாத்தப்பட்டு கண்டல் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. பின்னர் மீண்டும் மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணைகளின் போது அதிர்ச்சிமிக்க தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் தாய் தந்தை இல்லாத நிலையில் சகோதரியுடனே வசித்து வந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி இவர் சகோதரிக்கு சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டு பின்னர் வீட்டுக்கு வந்துள்ளார். இதனால் யுவதியின் தாயின் தம்பி பச்சை பனை மட்டையால் யுவதியை கடுமையாக தாக்கிய விடயம் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் குறித்த யுவதிக்கு 9ஆம் தேதி அதிகாலை 2 மணியளவில் மூச்சு திணறலும் ஏற்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிக் கொண்டிருந்த கொழும்பில் உள்ள பாடசாலை ஒன்றின் மாணவியொருவர் நேற்று மதியம் கல்லூரியின் 3 மாடி கட்டிடத்தில் இருந்து விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இது தொடர்பாக கொழும்பு இணைய ஊடகம் ஒன்று பம்பலப்பட்டி காவல்துறையிடம் விசாரித்த போது சம்பந்தப்பட்ட மாணவி பம்பலப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். விபத்தில் அவரது 2 கால்களிலும் காயம் ஏற்பட்டதால் அவர் உயிர் பிழைத்தது ஒரு அதிசயம் என்று நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பரீட்சை எழுத பயந்து மேல்மாடியில் இருந்து மாணவி குதித்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். படுகாயமடைந்த 19 வயது மாணவி மொரட்டுவையைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெல்லிப்பளை பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயின் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டிலே இவ்வாறு 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலீட்டு பாதுகாப்புக்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழில் முயற்சிகள் மற்றும் சொத்துக்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட சொத்துக்களை தான்தோன்றித்தனமாக பொது உடைமையாக்குவதை தடுத்தல், பயனுள்ள மாற்றுவழி பிணக்கு தீர்க்கும் பொறிமுறையாக முதலீட்டு பாதுகாப்பு சபையை தாபித்தல் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான கொள்கை உறுதிப்பாடு மற்றும் ஊகிக்கும் இயலுமையை உறுதிப்படுத்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காக புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தல் 2025 வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான கருத்தாக்க பத்திரத்தை தயாரிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பொகவந்தலாவையில் பைனஸ் மரங்களை ஏற்றிச் சென்ற ஒரு லொரியொன்று வீதியை விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று காலை 11:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது.
இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் பலாங்குடி மாரதின்ன பகுதியிலிருந்து பைனஸ் மரங்களை ஏற்றிச் சென்ற குறித்த லொரியானது முகமதுலாவ வழியாக கண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையில் வேக கட்டுப்பாடு இழந்து வீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்தில் விழுந்துள்ளது. விபத்து நிகழ்ந்த போது லொரியில் இருந்த ஓட்டுநரும் உதவியாளரும் திடீரென குதித்து உயிர் தப்பியதாக போலீஸ் விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் இயங்கும் பல வயது வந்தோர் வலைத்தளங்கள் மற்றும் மொபைல் செயலிகள் பாரிய நிதி சலுகைகளை வழங்குவதால் இளைஞர்கள் அதிகளவில் ஆன்லைனில் தவறான காணொளிகளை தயாரிப்பதற்கு ஈர்க்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். குறிப்பாக இளம் தம்பதிகள் தங்கள் அடையாளங்கள் மறைக்கப்படுவதாலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வீட்டிலிருந்து ரகசியமாக மேற்கொள்ளலாம் என நம்புவதாலும் இதில் ஈர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தவறான காணொளிகளை ஆன்லைனில் விளம்பரப்படுத்துவது, தயாரிப்பது அல்லது விநியோகிப்பது இலங்கையில் சட்டவிரோதமானது என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்படலாம் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.